ரெண்டு பட்டணம் அல்லது ரெண்டு நாட்டை யோசுவா வென்றுட்டான். 6ஆம் அதிகாரத்துல எதை ஜெயிச்சான்னு சொன்ன? எரிகோ பட்டணம். எந்த பட்டணங்க? எரிகோ பட்டணம். போன வாரம் அவன் தோக்குற மாதிரி இருந்துச்சு, ஆனா கர்த்தர் அதுக்கு ஜெயம் கொடுத்து விட்டார். ஆகான் விஷயம் பார்த்தல, அது ஆயி பட்டணம். என்ன பட்டணம்? ஆயி பட்டணம். இப்ப 2 பட்டணத்தை ஜெயிச்சுட்டு 3வது பட்டணத்துக்கு போறாங்க. அங்க ஒரு தந்திரம் நடக்குது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, 2 பட்டணத்தை வென்றார்கள். எத்தனை பட்டணம்? 2 பட்டணம். என்னன்னு சொல்லுங்க, கவனம் பண்ணி. எரிகவும் ஆயி பட்டணம். இப்போ 9ஆம் அதிகாரம், ஜாஷுவா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல போலாம். 3rd verse onwards. யோசுவா சரித்திர புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது. அப்ப பக்கத்துல இருக்கிற இன்னொரு நாடு கிபியோன். எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோன் குடிகள் கேள்விப்பட்ட போது. இங்கிலீஷ். But when the inhabitants of Gibeon heard what Joshua had done to Jericho and Ai. But when the inhabitants of Gibeon heard what Joshua had done to Jericho and Ai. எரிகோ பட்டணத்துக்கும் ஆயி பட்டணத்துக்கும் யோசுவா எப்படி வெற்றியை சுதந்திரத்து கொண்டா, அதெல்லாம் பிடிச்சிட்டான்னு பக்கத்தில் இருக்கிற கிபியோன்ற நாடு கேள்விப்பட்டுச்சான். கிபியோன் பட்டணம் நாடு தான் சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? எல்லாம் கிபியோன் சொல்லுங்க. கிபியோன் சதமா. கிபியோன் எப்படி சொல்றாங்க பாத்தியா? கமான், கிபியோன். ஓகே, தேங்க்யூ. கேள்விப்பட்டாங்க. என்ன பண்றாங்க பாருங்க, 4ஆம் வசனம். ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதிகள் போல காண்பித்தா. ஸ்தானாதிபதிகள் அவங்க போல, ஸ்தானாதிபதிகள் இல்ல, அம்பாசிடர் மாதிரி ஸ்தானாதிபதிகள் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும். பழைய ரட்டுனாக்கா நீங்க கோணிப்பை, கேட்டங்களா? பழைய ரட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து கொண்டு வந்தார்கள். ஓகே, இங்கிலீஷ். They worked craftily or cunningly, willily. And went and pretended to be ambassadors. And went and shown themselves or pretended to be an ambassadors. And they took old sacks on their donkeys. Old wineskins. Torn and mended. Okay, கவனிங்க. ஆயி பட்டணத்துக்கும் எரிகோ பட்டணத்துக்கும் யோசுவா செய்ததை கிபியோன் குடிகள் கேள்விப்பட்டார்கள். ஆமென். இப்போ இவங்க டைரக்டா வந்து இஸ்ரவேல் கிட்ட சண்டை போட முடியாது. ஆனா கர்த்தர் இவங்களுக்கு சொல்லிட்டார், அங்க இருக்கிற எல்லா நாடும் உங்களுது தான், யாருக்கிட்டையும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க, அந்த லேண்ட் எல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, எங்க லேண்டு போகக்கூடாது, எங்களை யோசுவா பிடிக்க கூடாது அப்படின்ட்டு தந்திரத்தை உபயோகப்படுத்துறாங்க. என்ன எதை உபயோகப்படுத்துறாங்க? தந்திரம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய முன்னேற்றத்துக்கு, யோசுவாவுடைய வெற்றிக்கு தடையா இருக்கிறது தந்திரம். என்னங்க எல்லாம் சொல்லுங்க. பைபிள்ல ஒரு தந்திரசாலி இருக்கிறான் அப்பத்துல இருந்து. அவன் பேர் என்னங்க? பிசாசு. யாருங்க? பேய், சாத்தான். அவன் தான் தந்திரசாலி. அவன் தான் பல உபாயங்களை அவன் தந்திரமா செய்து தான் ஆண்டவருடைய ஜனங்கள் முன்னேற்றத்துக்கு தடையா இருப்பான். ஆமென். கர்த்தர் சொன்னார், ஆதாம் ஏவாள், நீங்க பலுகி பெருகுங்க, பூமியை நிரப்புங்க, கீழ்ப்படுத்துங்க, எல்லாத்தையும் ஆண்டுக்கோள் அப்படின்னு சொன்னார். பாரு, தேவன் வந்து நீங்க பார்த்தா ராஜாதி ராஜா. எல்லாம் சொல்லுங்க, அவர் யாரு? இந்த ராஜாங்களுக்கெல்லாம் அவர் ராஜாதி ராஜா. இங்க ஒருத்தருக்கு இருங்க, எல்லாம் ராஜா தான். ராணி இல்லவே இல்லை, எல்லாம் ராஜாங்க. நீங்க எல்லாம் ராஜா தான். ராஜா லக்ஷ்மி பாய், சி. ஆமென். எல்லாரையும் ராஜான் தான் கர்த்தர் சொல்றார். நோ ராணி அட்டால். அவருக்கு ஆணு பெண்ணு அதெல்லாம் வித்தியாசமே இல்லை. புதிய ஏற்பாட்டுல தான் ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசமே இல்லை. எங்கன்னா பைபிள் ஆண் ஆத்மா பெண் ஆத்மானுக்குதா? இல்ல, எல்லாம் ஒரே ஆத்மா. ஆமென். நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நேரம் வரப்போது. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்க ஆணு பெண்ணெல்லாம் இல்ல, எல்லாம் ஏஞ்சல்ஸ் போல, தேவ தூதரை போல இருப்போமா? கைகளை தட்டுங்க. அங்க வந்து குட்டு வந்து இவர் தான் எங்க டாடி, இவர் தான். இன்னொன்னு அந்த டாடி மம்மி இதெல்லாம் தெரியாது, எல்லாமே ஏஞ்சல்ஸா இருப்போம். ஏஞ்சல் குமார், அது ஏஞ்சலோட பெரியவங்க நம்ம எல்லாம். ஹல்லேலூயா. ஆமென். சரி, எதுக்கு பேசுறீங்க? அதெல்லாம் தந்திரம். எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கன்னு கர்த்தர் சொன்னார். அவனுக்கு என்னன்னா, இவங்க என்ன ஆட்சி செய்யறது?
நான் எவ்வளவு நாளா இருக்கிறேன். யாரு? பிசாசு. அவன் சொல்றான், எவ்வளவு நாளா நான் இருக்கிறேன், கர்த்தர் என்ன தள்ளிட்டார், ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்திட்டார். புதுசா யாரையோ 2 பசங்களை படிச்சுட்டு இப்படி கையில தட்டினாவே செத்துற மாதிரி இருக்கிறானுங்க. ஆமே. 2 பேரை படிச்சுட்டு எல்லாத்தையும் ஆண்டுகொள்ளுன்னு சொல்றாரு. பூமி அவன் கையில கொடுத்துட்டாரு. முன்னாடி அது என்கிட்ட இருந்துச்சு, எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டாரு. அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு ஒரு ஏதேன் தோட்டத்தை பூமியில உண்டாக்கி கொடுத்துட்டார். எல்லாத்தையும் ஆட்சி செய். அப்ப என்ன கூட அவன் ஆட்சி செய்யறதா, நான் விடுறதில்ல என்று ஒரு தந்திரத்தை பயன்படுத்துகிறான். ஆமென். உங்களுக்கு தெரியும் அந்த தந்திரத்துல யாரு விழுந்துட்டுதுங்க? ஆதாம ஏவாள். கர்த்தர் சொன்னார், எல்லாத்தையும் சாப்பிடுப்பா, இது ஒண்ணு மாத்திரம் சாப்பிடாத அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் பேர் யாரோ சொல்றீங்க, ரொம்ப அறிவாளிங்க யாரோ ஒருத்தர், ஏன் அது அவர் வைக்கணும், அந்த மரத்தை ஏன் வைக்கணும், வச்சலாட் நல்லா இருக்குமே. ஆமாங்க, உங்களுடைய மூளை என்னுடைய மூளை குருவி மூளைக்கு சமானம். அவருடைய மூளைக்கு அறிவுக்கு நம்முடைய மூளை உதவாது. கேள்வியெல்லாம் நீ நானும் கேட்க முடியாது. நீங்க மாத்திரம் ஒரு பல்பு வாங்கிட்டு வரும்போது பாய் கிட்ட சும்மா வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சொல்லுங்க, பாய் போட்டு காட்டு. 1/2 kg பீன்ஸ் வாங்குறதுக்கு 1/4 kg வச்சிடுறீங்க. ரைட்டுங்களா? 1/2 kg பீன்ஸ் வாங்குறதுக்கு 1/4 kg வச்சிடும். அவன் திட்டுறான், மௌ எல்லாத்தையும் எத்தின்னு வச்சுன்னு இப்ப வச்சுதானே பார்க்கணும். அது கொண்டு டெஸ்ட். அப்ப கர்த்தர் டெஸ்ட் வைக்க கூடாதா? அவர் ஒன்றும் வெண்டக்காய் வர பொறிக்கல்ல கட்டில கேட்காதே வாயில போட்டுறீங்க. கேட்டா டெஸ்ட் பண்றேன், டெஸ்ட் பொறி. அவன் திட்டுறான், எவ்வளவுமா எடுத்து போடுவேன். ஆமே. அதுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் டெஸ்ட் கூடாது, ஆனா கர்த்தருக்கு மாத்திரம் அவர் ஏன் டெஸ்ட் வைக்கிறாரு? அவர் ரோபோ மாதிரி படைக்கல. ரோபோனா தெரியுங்களா? ஒரு எந்திர மனுஷனா படைக்கல. அப்படி படிச்சுட்டு தானே அவர்கிட்ட ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும். அப்படியே வாயில எப்படி பண்ண, ரீனா வாய் தரேன்னா வாய் தரேன், அலலியா சார், அலலியா அலிலியா 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 அலிலியா. ரீனா பார்க்கும் போதெல்லாம் அது ஞாபகம் வரையா, முட்டி போட அனிதா அப்படின்னா சதீஷ் திரும்ப கையை உயர்த்து. இப்படியெல்லாம் கர்த்தர் உன்னை என்ன ரோபோ மாதிரி படிக்கல, ஆதாம் ஏவாளை படிக்கல. ஃப்ரீ வில்லு கொடுத்தார், சுய சித்தம். அவர் சொன்னார், நான் உன்னை எல்லாம் ஃப்ரீ வில்ல கொடுக்குறேன், சுயமா நீ சிந்திக்கலாம், சுயமா நீ எதுனா சூஸ் பண்ணலாம், எதா நல்லது கெட்டது நீயே தெரிஞ்சுக்கோ, ஆனா நீ என்ன மறக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் தான், கோடி டெஸ்ட் வைக்கல. ஆமென். இதை நீ எவ்வளவு நாள் நீ சாப்பிடலையோ அது வரைக்கும் என்ன நீ அன்பு கூறுற, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவர் அன்புக்கு ஏங்குறவர். அல்லேலூயா. அவர் பேரே அன்பு தான். இன்னைக்கு எத்தனை பேர் அன்புன்னு வச்சிருக்கிறாங்க? ஆக்சுவலி ரியல் அவர் தான் அன்பானவர். அல்லேலூயா. அவர் தான் அழகானவர். அல்லேலூயா. ஒரு சின்ன டெஸ்ட் வச்சா அவங்க போயிட்டாங்க. அது பின்னாடி உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் அவங்க எழுந்து போனாங்க. எதுக்கு இதெல்லாம் பேசுகிறேன்? சாத்தான் தந்திரமா வஞ்சிக்கிறவன். என்னங்க? வஞ்சிக்கிறவன், தந்திரமா ஏமாற்றுகிறவன். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். தந்திரமா அவன் ஏமாற்றுவானா, அவன் தந்திரசாலி. பைபிள்ல ஒரு 2 பகுதியை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 2:11. 2 கொரிந்தியர் புத்தகம் 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு. பாத்தீங்களா? கவனிங்க, உங்க பாஸ்டர் சாத்தானை பத்தி எல்லாம் பேசுறாரா? சொல்லுங்க. எஸ். ஆமென். ஆமென். சாத்தான் எப்படிப்பட்டவன்? நான் அவனை ஒரு பயங்கரமா ஒன்னும் சித்தரிக்கல. அவன் தந்திரத்தில் தான் ஆண்டவருடைய பிள்ளைங்களை பிடிக்க பார்க்கிறான். ஓகே, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. மீண்டும், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். என்னவோ செய்திருக்கார் இல்லங்க, என்னவோ செய்திருக்கார். இங்கிலீஷ்ல பாருங்க. Lest Satan should take advantage of us. Lest Satan should take advantage of us. For we are not ignorant of his devices. For we are not ignorant of his devices. So I did something அப்படின்னு சொல்றார். அதுல மேலக்கிற வசனத்துல கீழக்கிற வசனத்துல வரும். நான் ஒண்ணு செய்தேன், ஏன்னா அவன் தந்திரசாலி அப்படின்றாரு. தமிழ்ல மீண்டும், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. கவனிங்க, இது உங்களுக்கும் உதவும். அதனால நீங்களும் இப்படி செய்யலாம். ரைட்டாங்களா? ஆமென். எல்லாருக்கும் செய்துட்டு போறீங்க, கவனிச்சுங்க. அந்த சர்ச்சில், ஏன்னா கொரிந்து சர்ச்சில் ஒரு மனிதன் தான் சித்தியை வச்சுங்கிறான். ஓகே, தான் சித்தியை என்ன மனைவியா வச்சுங்கிறான். பவுல் சொல்றாரு, டேய் என்னடா இது அக்கிரமம்,
புறஜாதிகள் மத்தியில வெளியே இருக்கிறாங்க பார், சர்ச்சுக்கு வராதவங்க, அவங்க கூட இப்படி செய்யறது இல்லடா, சித்தியே வச்சிருக்கிறான் அப்படின்ட்டு இவர் திட்டுறாரு. யாரு? பவுல் அப்போஸ்தலன் திட்டிட்டு சொல்றாரு. அவனை என்ன பண்ணனாங்க, அவர் சொல்றாரு, என் ஆவியும் உங்கள் ஆவியும் இன்னுமா கர்த்தருடைய சமூகத்துல சேர்ந்து வருகிற சமயத்துல நான் அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தேன்றாரு. யாருக்கு ஒப்பு கொடுத்தாரா? சாத்தானுக்கு. அதாவது என்ன சொல்றாரு, இயேசு நாமத்துல அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு. அவன் சரீரத்துல அவனுக்கு அழிவு உண்டாகுமா? எதுல? சரீரத்துல. எதுல? சரீரத்தில். சரீரத்துல அழிவு உண்டாகும். ஆனா நியாயத்தீர்ப்பின் நாள்ல அவன் ஆவி ரட்சிக்கப்படுமா? எப்படி இது பாரு, சர்ச்சில் இருக்கிறான் அவன், ஆனா அவன் நியாயத்தீர்ப்பு நாள்ல ரட்சிக்கப்பட்டு எங்க போகணும்? பரலோகத்துக்கு. ஆனா இந்த பூமியில அடி உதப்பட்டு இங்க எல்லாத்தையும் கழிச்சு தட்டு போற மாதிரி அவர் நான் அப்படி சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தேன். ஏன்னா அவன் நம்ம மேல அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. லெஸ் சேட்டன் ஷுட் டேக் வாட் அட்வான்டேஜ் ஆஃப் அஸ். அப்படிதானே இருக்குது. அதர்வைஸ் லெஸ் படிமா, lest Satan should take advantage of us. தமிழ்ல சாத்தானால மோசம் போகாது, நம்ம மோசம் போக கூடாது. அதனால நான் அப்படி அவனை அழிவுக்கு விதைத்து விட்டேன். இயேசுவின் நாமத்துல சாத்தான் கையில கொடுத்தேன். அவன் சரீரம் அழிவுக்காக நான் ஒப்பு கொடுத்தேன். ஏன்னா எதனா பண்ற சாத்தான், அவன் யாரு கடிப்பானு பாத்துங்கிறான். இவனை அழிவுக்கு அவன் சரீரம் அழிஞ்சிடும். ஆனா நியாய தீர்ப்பின் நாள்ல அவன் ஆவி வந்து ரட்சிக்கப்படும். அது ஒரு மெத்தட். ஆமென். ஆமென். இது பவுலுடைய மெத்தட். ஓகே, இப்ப கண்டுபிடிச்சாண்ட கொடுக்குறான். எத்தனை பேரை கொடுக்குறேன்றீங்களா? இயேசுவே. ஆமென். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அவன் தந்திரம்லாம் நமக்கு தெரியாதா? ஜனத்தை மோசம் போக்கலான்னு நினைக்கிறான். அப்போ அவன் ஒரு தந்திரசாலி. இதே தந்திரத்தை தான் கிபியோன் ஜனங்கள் கையாண்டார்கள். எந்த ஜனங்க? கிபியோன் ஜனங்கள். இப்போ இதே சேம் புக் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11:3. 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது. யாருங்க சர்ப்பம்? சாத்தான். ரைட்டுங்களா? சர்ப்பம் வந்து சாத்தான். சர்ப்பம்னா பாம்பு. ரைட்டுங்களா? ஆகியால் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால, இங்கேயும் பைபிள்ல சொல்லுது தந்திரத்தினால, by his craftiness, by his cunningness, by willingness. ரைட்டுங்களா? ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை ஏமாத்தினது போல, வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பவுல் சொல்றா, பயப்படுறேன். எல்லாம் வந்து வேறொரு சுவிசேஷத்துக்கு போறாங்க. வேறொரு சுவிசேஷம் இல்லையே என்றார். கிருபையின் சுவிசேஷத்தை தவிர வேறொரு சுவிசேஷம் இல்லையே. ஆமென். வேற இயேசு இல்ல, வேற ஆவியானவர் இல்ல. யாரும் அங்க போதிக்கிறாங்கட்டு அங்க போறாங்க. ஆமென். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படும் என்று பயந்திருக்கேன். இங்கிலீஷ். But I fear. Here Saint Paul says, but I fear lest somehow miss otherwise as the serpent deceived Eve by his craftiness, so your minds may be corrupted from the simplicity that is in Christ. ரொம்ப சிம்பிளா கர்த்தர் உன்னை ரட்சிக்க என்ன ரட்சிக்க விரும்புகிறார். கேட்டீங்களா? ஆமென். ரொம்ப சுலபமா உன்னை என்ன ரட்சிக்க விரும்புகிறார். பெரிய காரியம் இல்லை. இன்னைக்கு ரொம்ப பேர் ப்ரீச் பண்றாங்க. மண்ணு கொட்டிட்டு கல்லு கொட்டிட்டு முட்டி போட்டுக்கோ. பைத்தியம். முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. அவன்கிட்ட உன் காலை காட்டு. என்னத்துக்கு காட்டுறது? எவ்வளோ காலில் வந்து அது முட்டி காட்டினீங்கன்னா அது காய்ச்சிட்டு இருக்கும். அப்பதான் நீ பிரேயர் வாரியர் நம்புவேன். ரிச்சர்ட் பாஸ்டர் முட்டியே காய்க்கலாம் இல்லை, நீ பிரேயரே பண்றது இல்லைன்றுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்ல பாரு, பிரேயர் எப்படின்னா பண்ணலாம். அன்னைக்கு மாரன் பாஸ்டர் கூட அதை டீச் பண்ணார். பிரேயர் எப்படி நடக்கும்போது செய்யுங்க. ஆமென். நான் பார்த்தேன். நான் முட்டி போட்டு ஜாலம் பண்ணிருந்தேன். முட்டி போட்டு அப்படி தலகாணி வச்சோன்னையும் போயிடுது. ஓஹோ, பாஸ்டர் கூட இந்த பிரச்சனைக்கு தான்றீங்களா? சரி, உட்கார்ந்து பார்த்தாக்கா கொஞ்ச நேரம் பொறுத்து அதுவும் கஷ்டமாகும். அதனால வந்து
சர்ச்சுக்கு வந்துட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஒரு ஹவருக்கு நந்து ஒரு அதுக்கு மேலே வீட்டிலலாம் கூட ஜெபம் பண்ணிருப்பேன், ரைட்டுங்களா? பட்டு 1 hour இங்கே வந்து நந்து நான் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். அப்போ தூங்குறது இல்லை. நடக்கும்போது எவனா தூங்குவானா? ஹல்லேலூயா. அப்படின்னு எவன் தூங்குவானா? நோ. ஆமென். அந்நிய பாஷையில் நீங்கள் காய அரைக்கும் போது கூட ஜெபம், ஒரு அக்காலமா ஷந்தலபாரியா அந்தரபாத்தியா கரபரபா ஷந்தரபாத்தியா, ரொட்டி சப்பாத்தி எல்லாம் நல்லா வரும், ரைட்டுங்களா? எல்லாம் காய் ஸ்தோத்திரத்தோடு கலந்த, ரைட்டுங்களா? குழம்பெல்லாம் நல்லா இருக்கும். ஏடா நடக்கும்போது இது என்னது, வண்டி ஓட்டும் போது கூட பாட் பண்ணு கொஞ்சம் பேர் அந்நிய பாஷை பேசின்னு போவாங்க. ஒன்றும் இதெல்லாம் அது எல்லா ஆக்சிடென்ட்டுக்கும் விலக்கி கர்த்தர் காப்பா எல்லாத்தையுமே. ஆனால் வண்டி ஓட்டும்போது கண்ணு மூட்டு போறீங்க ஜபம், பாஸ்ட் கண்ணு மூடு ஜபம் பண்ண ஆள்தான் போச்சு. நாங்கள் காரில் போகும்போதெல்லாம் வரிசையாக எல்லாம் ஜபம் பண்ண போவோம். காரில் போகும்போது சின்ன பசங்க தான் யாரை கூட்டின்னு போகிறோம் எல்லாமே ஜபம் பண்ணணும். நாங்கள் ஜபம் பண்ணி தான் போவோம். ஆமென். டிரைவருக்கு மாத்திரம் என்னங்க கண்ணு தண்ணு. நான் பசங்களுக்கு சொல்றது, நீங்கள் ஜபம் பண்ணும்போது கூட கண்ணு தந்து நீங்கள் ஆனால் ப்ரேயர் பண்ணுங்க, அப்படி பார்த்துட்டு வாங்க, பரவாயில்ல. கர்த்தர் எல்லாத்தையும் ஜபத்தையும் கேட்குறாருங்க. ஏன்னா அப்படி இப்படின்னு ஒரு வருஷம் அப்படியே அது அது மாதிரி நம்ம கான்சன்ட்ரேஷன் போகக்கூடாதுன்றதுக்காக அப்படி கண்ணை மூடுறது, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆமென். ஏதாவது கத்தர் தான். அப்போ தந்திரசாலி அவன், தன் தந்திரத்தினாலே ஆகிலும் சர்வமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படும் என்று பயந்து இருக்கிறேன். ரொம்ப சிம்பிளா போகணும் காஸ்பல். வேற என்னென்னவோ பிரீச் பண்றாங்க. இதெல்லாத்துக்கு காரணம் வந்து சாத்தான். இங்க அவன் யூஸ் பண்றதுன்னா தந்திரம். என்னங்க தந்திரம்? இங்கிலீஷ பாருங்க. But I fear lest somehow as the serpent deceived Eve by his craftiness. Yes, it's enough. So Eve has been deceived by the craftiness of Satan. சாத்தானுடைய தந்திரத்தினால ஏவாள் ஏமாந்து போனான். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு பல விதமான உபதேசம் வந்துட்டு, முட்டியை காட்டு, இதை காட்டு, தூக்கி கிறிஸ்டியன் தூக்கி காட்டு, பாரு எப்படி பாரு, முட்டியை காட்டு, தூக்கி காட்டு, பாரு என் ஜபம் எவ்வளவு தரமா அப்படி காட்டுறது. ஆனா பாவி, இயேசுநாதர் ஒருத்தர் தான் காமிச்சார், என்னை பாருங்கள், என் கையை பாருங்க, என் கால்களை பாருங்கள். அது எதுக்கு? நான் உயிரோட வந்திருக்கேன்னா, நான் தானா கையில சந்து இருக்கு பாரு, துவாரம் இருக்குது அப்படின்னு கைகளும் கால்களையும் அவரு காமிச்சாரா. இவர் ஜெபிக்கிறத காட்டுறாரு. ஜபம் மாத்திரம் இல்லைங்க, கொஞ்சம் பேர் டிவியில பாருங்கள் உங்களுக்காக எவ்வளவு ஜபித்து கொண்டிருக்கார்கள் பாருங்கன்ட்டு ஒரு ஸ்கிரீனை தந்தனோ, ஆண்டவரே அப்பா அப்படின்னு கத்தி ஒரு மாதிரி அசிங்கமான முகத்தோடு ஆண்டவருக்கே பிடிக்காத அளவுக்கு அப்படி கத்தினா கத்தினுப்பாங்க. அதுவா? உன் ஜபம் வந்து டிவியில காட்டக்கூடாது, இதெல்லாம் திறந்து காட்டக்கூடாது. அது ரகசியமான ஒரு அறையில இருக்கட்டும், அந்த ரங்கத்துல இருக்கட்டும், யாருக்கு தெரியாம நீ பாருங்க. இன்னைக்கு எல்லாம் பாருங்க எப்படி ஜபிக்கிறாருங்க அப்படி அதைய காட்டுறது. சரி விடுங்க, இதெல்லாம் வேணாங்க. கூடுமானா தெரிந்து கொள்ளப்பட்டவரை வஞ்சிக்கப்படுவாங்க இந்த கடைசி காலத்துல, ரைட்டுங்களா? இன்னும் கொஞ்சம் வரும், கடவுள் இங்க இருக்கிறார் அங்க இருக்காரு எல்லாம் ஓடுவாங்களாம். நீங்க ஓடாதீங்க. அங்க கண்ணுல தண்ணி ஊத்துது, இங்க ரத்தம் ஊத்துது, இங்க சிலைக்கு இது வருது, வேற என்ன வருதுன்னு கூட சொல்லுவாங்க. போய் நீங்க பார்க்காதீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இதோ வனாந்திரத்தில் இருக்கார் இயேசு, சயனாட்டு மேல இருக்கிறார், இதோ ரூம் போட்டு தங்கி இருக்கார், எல்லாம் ஓடுவாங்க. நீங்க ஓடாதீங்க. எல்லாமே சொல்லுங்க. ஆமென். ஒருத்தரும் நீங்க வஞ்சிக்கப்படக்கூடாது, ஏமாற்றப்படக்கூடாதுன்னு சொல்லுங்க. இதெல்லாம் நடக்கும். கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தேவர்களும் பொய்யான, இன்னைக்கு எத்தனை பேர் நான் தான் கடவுள்னு இப்ப சொல்லு இருக்காங்க. இதெல்லாம் பைபிள்ல ஏற்கனவே இருக்குது. ஆமென். அப்ப சாத்தானுடைய தந்திரம் இதெல்லாம் வஞ்சிருக்குது. பொய்யான அதிசயம் நடக்கும், பொய்யான அற்புதம் நடக்கும். அதை பார்த்து ஏமாந்து எல்லாம் போயிடுவாங்க. நீங்க எச்சரிக்கையா இருங்க. ஆமென். ஓ அங்க என்ன அதிசயம் தரமா போய் பாரு. ஆமென். வெரி டேஞ்சரஸ். சரிங்க, ஓகே. இதை நான் நிப்பாட்டுறேன். மீண்டும் எங்க போலாம்? ஜோஷுவா. ஜோஷுவா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரு தந்திரமான உபயோகங்களை உபயோகிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற அந்த கிபியோன் குடிங்க பழைய துணியை எடுத்துன்னு வந்தாங்களாம். பழைய துணியை போட்டுக்கினாங்க. பொத்தல கவனிங்க,
ஷூ சாண்டக்ஸ் எல்லாம் வந்து தச்சு அதை கிழிஞ்சு தச்சு போட்டுன்னு வந்தாங்களாம். ஆணி அடிச்சு போட்டுன்னு வந்தாங்க. இன்னும் சாக்கு பைகள்லாம் பழுசு. அந்த காலத்துலலாம் பாட்டில் இருக்காது, ஸ்கின் இருக்கும், அதாவது தோல்ல வந்து தான் துருத்தி வச்சுருப்பாங்க தண்ணி குடிக்கிறதெல்லாம். அந்த ஒயின் வந்து அதுல ஊத்தி இருக்காங்க, திராட்சை ரசம். அது பொத்தல் ஆயிட்டுக்கு தான். பொத்தல்னா தெரியுமா? தொண்டி அதை தச்சு எடுத்துன்னு வராங்க. என்னன்றாங்க, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்துக்கிறோம்னு காட்டுறாங்க. ஆனா பக்கத்து ஊர் தான். ஆமென். இவங்க 3 நாள்ல போய் பிரயாணம் பண்ணாக பிடிச்சிடுவாங்களாம். 3 நாள்ல பிரயாணம். 3 நாள்னா எவ்வளவு தூரம் இருக்கும் சொல்லுங்க? 3 நாள் நடந்தா நான் நினைக்கிறேன் கோலார் தாண்டி ஒஸ்கோட்டை அவ்வளவு தூரம் இருக்கும். ஏன்னா இவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்டா நடக்கக்கூடாது. கோலாருக்கு பக்கத்துல அது இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு நாடு. அதை அவங்க பிடிக்கணும். ஆனா இவனுங்க வந்து தந்திரமா காட்டுறாங்க, இல்ல நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம் அப்படின்றதுக்காக ஏமாத்துறானுங்க. ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்கள் ஸ்தானாதிபதிகளை போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் பழைய கோணி பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சை துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்தார்கள். இங்கிலீஷ். They worked craftily and went and pretended to be ambassadors. Actually they are not ambassadors. தங்களை அம்பாசிடர் மாதிரி ஸ்தானாதிபதி போல காண்பித்து and they took old sacks on their donkeys, பழைய கோணி பைகளை on their donkeys, old wineskin torn and mended, பழுசு தச்சு எடுத்து வந்துக்கிறாங்க. அடுத்த வசனம், ஸ்லிப்பர் பாரு, அவங்க ஸ்லிப்பர் ஷூ எல்லாம் பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைனா ஸ்லிப்பர் ரைட்டுங்களா. பழுது பார்க்கப்பட்ட ரிப்பேர் ஆயிருக்குதான், தச்சு ஆணி அச்சு போட்டு வந்துக்கிறாங்க. பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளையும் தங்கள் கால்களில் போட்டுக்கொண்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பம் எல்லாம், வழிக்கு அவங்க சாப்பிடறதுக்கு கொண்டு போன அப்பம் எல்லாம் உலர்ந்ததுன்னா காஞ்சி போயிட்டுக்குதான், பூசணம் பூத்ததுமா இருந்தது. பூசணம்னா தெரியுமா? பூர்ணம் பூத்துச்சுன்றீங்களா? எல்லாம் பூர்ணம் பூத்திட்டு இருக்குதான் அவங்க எடுத்துன்னு வந்த சாப்பாடெல்லாம், அப்பெல்லாம். ஆமென். அப்படி எடுத்துன்னு வந்து காட்டுறாங்க. இங்கிலீஷ். Old and patched sandals on their feet. They worn old and patched sandals on their feet. And old garments on themselves. And the old garments on themselves. And all the bread of their provisions. All the bread of their provisions was dry and moldy. Dry and moldy. All the provision they brought for their traveling, they were dry and moldy. எல்லாம் காய்ந்து போயிட்டு இருக்குதான் சாப்பாடெல்லாம். அப்பெல்லாம் பூரணம் பூத்து பூசணம் பூத்து இருக்குது. ஓகே, என்ன பண்றாங்க? அடுத்த வசனம். அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் போய். அப்ப யோசுவா எங்க இருந்திருக்கான் பாருங்க? கில்கால்ல. கமா எங்க இருந்துக்கிறான்? கில்கால். அது எரிகோக்கு பக்கத்திலே இருக்கும். அங்கதான் கேம்ப் வச்சிருக்காங்க இஸ்ரவேல் ஜனங்கள்லாம். அங்க கில்கால் இருக்க பாளையத்துக்கு யோசுவாவிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரை நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள். இதுதான் ஏமாத்துறது. என்ன சொல்லிக்கிறாங்க? எங்க இருந்து வந்திருக்கோம்? தூர தேசத்துல. இன்னொரு முறை சொல்லுங்க. தூர தேசத்திலிருந்து. we are from a far country. இதுதான் அவங்க சொல்றதா, நாங்க தூர தேசத்திலிருந்து வந்து இருக்கிறோம், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். எங்களோட ட்ரீட்டி பண்ணு. சரி, இதுதான் அவங்க ஏமாத்துறது. ஃபர்ஸ்ட், நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள். எல்லாம் அது மாத்திரம் படிங்க எல்லாம் தமிழ்ல. தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள். ரெடி 1 2 3. நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார். கர்த்தர் சொன்னார், யாருக்கிட்டையும் உடன்படிக்கை பண்ணாத, எல்லாம் அந்த தேசத்தெல்லாம் யார்கிட்ட சமாதானம் வச்சுக்காத, எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன், எல்லாம் உன்னுடையது. அது பாலும் தேனும் ஓடுற தேசம், எவங்கிட்டையும் நீ நம்பி கை அடிச்சிடாத அப்படின்னா. இவனுக்கு வந்து எங்களுக்கு சத்தியம் பண்ணுங்க, கையடிச்சு கொடுங்க, ட்ரீட்டி பண்ணுங்க, நம்ம ஒற்றுமையா இருக்கலாம், நாங்க இந்த ஊருக்காரர் இல்லை, எங்க தூரத்துல இருந்து வந்துக்கிறோம் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்ல அப்படின்னு போய் சொல்றாங்க. தூர தேசத்துல இருந்து வரல, பக்கத்துல 3 நாள் பிரயாணத்துல இருக்கிறாங்க. இங்கிலீஷ். And they went to Joshua. The Gibeonites went to Joshua. They were pretending themselves as if they were the ambassadors. Okay, they went to Joshua, to the camp of Gilgal, to the camp of Gilgal, and said to him, and to the men of Israel, unto the men of Israel, we have come from a far country. Now therefore make a covenant with us. We are from a far country, make a covenant with us. See, now therefore make a covenant with us, because we have come from what? A far country. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம், எங்களோட உடன்படிக்கை பண்ணுங்க. பாருங்க, எல்லாம் கவனிக்கணும். கர்த்தர்
400 இது ஒரு 40, அது ஒரு 400, எல்லாம் அப்படி பார்த்தோன்னா 450 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 440 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் வந்து ப்ராமிஸ் பண்றார். ஏவியர்கள், எபியூசியர்கள், கிர்காசியர்கள் யார் யாரும் இருக்காங்களா அந்த தேசத்தை எல்லாம் நான் உங்களுக்கு தருவேன்னு ஆபிரகாமுக்கு சொன்னார். இது ஹிவைட்ஸ், எமோரியர்கள் வந்திருக்காங்க. ஆமென். இவங்களுக்கு தெரியல. எபூசியர் எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன்னு சொன்னார். இவங்க ஏமாத்தி வந்திருக்காங்க. அடுத்த வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, ஏவியர் இவங்க யாருங்க? ஏவியர். இந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்க நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நீங்கள் ஒரு சமயம் எங்க நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும். அப்படின்னா ஒரு சமயம் நீங்க எங்க ஊர்ல குடியிருக்கிறவங்களா இருப்பீங்க, எங்க பக்கத்துல குடியிருக்கிறவங்களா இருக்கும். தெரியாது எப்படி நாங்க உடன்படிக்கை பண்றது. எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோடு உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். ஒரு புத்தியா கேட்கிறாங்க. அப்ப இஸ்ரவேலர் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்க ஒரு சமயம் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், எங்களுக்கு வர வேண்டிய லேண்ட்ல நீங்க இருக்கலாம், நாங்க எப்படி உங்களோடு உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். இங்கிலீஷ். Then the men of Israel said to the Hivites, perhaps you dwell among us. So how can we make a covenant with you? Perhaps you might dwell among us. You are one of our neighboring country. How can we make a covenant with you? It's wrong. It is forbidden. கர்த்தர் என்கிட்ட வேணான்னு சொல்லியிருக்கார். பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் யார்கிட்ட உடன்படிக்கை பண்ணாதீங்க. அந்த லேண்ட் எல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம். ஆமென், ஆமென். யாருக்கும் விட்டு கொடுக்காதன்றார் கர்த்தர். அல்லேலூயா. நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா எப்படி நான் உங்ககிட்ட பண்றது? அதுக்கு சொன்னா இல்ல நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்துக்கிறோம். அடுத்த வசனம். அவர்கள் யோசுவாவை நோக்கி, அப்பொழுது யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். திடீர்னு வந்துட்டு நாங்களாம் உங்களுக்கு அடிமை, போய் சொல்றோங்க. அப்பதான் கால்னா விடுறோம் சார் அப்படின்வான். எதுக்கு ஒரு 5 ரூபாய் குத்துரு, கால்னா விடுறோம் சார். பாருங்க, எடுத்தவனே என்னன்றாங்க, நாங்க உங்களுக்கு அடிமைகள், நாங்கள் உங்களுக்கு அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் யார்? நீ யார்? எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டாங்க. புத்தியா பேசுறான். நீ யார்? எங்க இருந்து வந்தீர்கள்? இங்கிலீஷ். But they said to Joshua, we are your servants. And Joshua said to them, who are you? And where do you come from? ரொம்ப அதுக்கு சூப்பரா பதில் சொன்னாங்க. இல்ல உங்க கடவுளை பத்தி கேள்விப்பட்டோம், அவர் ரொம்ப நல்லவரு, உங்களுக்கு எல்லாம் வெற்றி தரார், உங்க கூட ஒற்றுமையா ஆயிடலான்ட்டு அதுக்கு தான் வந்திருக்கோம். கடவுளை பத்தி கேள்விப்பட்டோம், நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம். திரும்ப தூரத்தை பத்தி தான். 9ஆம் வசனம். அதற்கு அவர்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு, உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம். நிறுத்தலாம், அங்கே நிறுத்துங்க. இங்கிலீஷ். So they said to him, from a very far country your servants have come. Joshua asked them a question, where from you are? So for that sake they are saying from a very far country. நீ எங்க இருந்து வந்தீங்கன்னு கேட்டான் பாரு 8ஆம் வசனத்துல. அதுக்கு அவன் சொன்னாங்க, we are from a very far country, தூரத்துல இருந்து வந்திருக்கோம். Yeah, servants have come because of the name of the Lord your God. Because of the name of the Lord your God. For we have heard of his fame. Okay, enough. அவருடைய புகழ்ச்சியை நாங்க கேள்விப்பட்டோம், அதனால தூரத்துல இருந்து நாங்க வந்திருக்கிறோம், உங்ககிட்ட ஒரு ட்ரீட்டி பண்ணிக்கிறோம். ஆமென், ஆமென். எல்லாம் கவனிங்க. ஆமென். தூக்கிட்டு போறீங்க. ஓகே, கவனிச்சுங்க. ட்ரீட்டி உங்களோட. ஓகே, இப்போ என்ன பண்றாங்க, நேரம் நம்ம எல்லாம் படிக்க முடியாது, 12ஆம் வசனம் போயிடலாம். 12th verse. 12. உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே. பாருங்க, இவங்க நடிகர் திலகி புருஷனுங்க. நடிகர் திலகி புருஷன். அப்படியே என்ன நடிக்கிறான்னா சொல்றாங்க, நாங்கள் உங்களிடத்தில் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட. எப்படி எடுத்து வந்தாங்களா? சுட சுட. இந்த அப்பத்தை சுட சுட, ரொட்டி சப்பாத்தி சுட சுட எங்க வீட்டில இருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்து பூத்திருக்கிறது. எங்க வீட்டுல இருந்து வரும்போது பிரயாணத்துக்கு சுட சுட எடுத்துன்னு வந்தாயா. இப்படி பேசுறான்னு பார்த்தா சுட சுட எடுத்துன்னு வந்தோம். இப்போ அவ்வளோ தூரம் நடந்து வந்தால அது உலர்ந்து காஞ்சி போய் என்ன பட்டுக்குது, அவன் சொல்றாங்க, கிட்ட நாங்க 1.5 மாசமா நடந்துன்னு வரோம், இல்ல 2 மாசமா நடந்து வரோம், அப்படிதானே காட்டுறாங்க. ஆக்சுவலி இவங்க எவ்வளவு தூரத்துல இருக்கிறாங்கன்னா 3 நாள் பிரயாணத்துல இருக்கிறாங்க.
அப்போ பழைய கடையில இருந்தது எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு பழைய துணியை போட்டுக்கின்னு கோட்டை போட்டுக்கின்னு அப்படி நடந்துன்னு வராங்க. வாவ், நடிகை திலகி புருஷனுங்க, கரெக்டானமா? இங்கிலீஷ். This bread of ours we took hot for our provision this from bread our of houses. this bread of ours we took hot from our provision from our houses On the day we departed to on the come day to we you. departed to come to you. But now Look, look, it is dry it and is moldy. dry and moldy. Look, it is dry and moldy because we are coming from a far country. While we left from our home in order to come to you people, that time it was very hot. நாங்க சுட சுட பிரெட் எடுத்துன்னு வந்தோம். ஆனா வர வழியில ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்ப பாருங்க காஞ்சிட்டு பூர்ணம் பூத்துட்டுக்குது அப்படின்னு காட்டுறாங்க. அல்லேலூயா. பயங்கர நடிகருங்க. ஆமாங்க, பல நேரத்துல அப்படியே வசீகரமா பேசி உங்களை ஏமாத்துருவாங்க. உங்ககிட்ட காசு வாங்கணுமா இன்னும் நல்லா பேசுவாங்க. இன்னும் தெய்வமேன்னு தான் சொல்ல மாட்டானுங்க, ஒரு சமயம் அப்படி கூட சொல்லி வாங்குவாங்க. உஷார். ஆமென். உஷார். யாருக்கோ கர்த்தருடைய ஆவியான பேசுற உஷார். ஆமென். பணம் வேணும்னா என்னென்ன செய்வாங்க? கால் விழும், பாவம் காலிலே விழுந்துட்டாங்க, குழந்தைய கூட தூக்கின்னு வருவானுங்க. அல்லேலூயா சொல்லு, ஆமேன் சொல்லு. ஆனா இவன் குடிக்காரன் குழந்தைய எடுத்து வந்து காட்டுவான், அது அல்லேலூயா ஆமேன் அப்படின்னு. நீங்க சொல்லுவாங்க அந்த குழந்தை போற அல்லேலூயாக்கு 10,000 ரூபாய் குத்துலாம் கடன் மாட்டிக்குவீங்க. உஷார். குழந்தை தூக்கின்னு வந்துட்டு அல்லேலூயா போட வச்சு கடன் கேட்குறாங்க. உஷார். வேற என்ன சொல்றது? ட்ரை அண்ட் மோல்டி. ஓகே, அடுத்த வசனம். நாங்கள் இந்த திராட்சை ரச துருத்திகளை நிரப்புகையில் புதிதா இருந்தது. என்ன சொல்றாங்க? இந்த பாட்டில் துருத்தி, அந்த ஒயின் ஸ்கின், அதை நிரப்பும் போது புது துருத்தியை தான் எடுத்து அதுல திராட்சை ரசம் ஊத்தி எடுத்துன்னு வந்தோம். இங்க வருத்துக்குள்ளே பழுசு ஆயிடுச்சுன்றாங்க. நடிகர் திலகி புருஷனுங்க, நாங்கள் இந்த திராட்சை துருத்திகளை நிரப்புகையில் புதிதா இருந்தது, ஆனாலும் இதோ கிழிந்து போயிற்று. எங்கள் வஸ்திரங்களும் பாக்குறாங்க பாருங்க, இது கிழிஞ்சிட்டு இருக்குது. என் ஸ்லிப்பர கார் காட்டுறாங்க. எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணம், ரொம்ப தூரம் பிரயாணத்தினாலே பழுசாய் போயிற்று என்றார்கள். எப்படி ஏமாத்துறானுங்க? பழுசே போட்டுன்னு பழுசே எடுத்துன்னு இங்க காட்டுறானுங்க. ஆமென். நெடுந்தூர பிரயாணத்தினாலே பழுசாய் போயிற்று என்றார்கள். இங்கிலீஷ். And these wineskins which we filled were new. And these wineskins which we filled were new. And see, they are torn. And these are garments. And our sandals have become old. Because of very long journey. We had traveled to a very long journey. That's why all the sandals and our dresses were torn. எல்லாம் கிழிஞ்சு போச்சு. They worn out. பழுசாயிடுச்சு அப்படின்னு இத்த காட்டுறாங்க, அத்த காட்டுறாங்க, சாப்பாடை காட்டுறாங்க, எல்லாம் என்ன தப்பாது பாருங்க. கமான், அடுத்த வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர், கவனிங்க, இஸ்ரவேலர் தப்பு பண்ணான், ஜோஷுவாவே தப்பு பண்ணிட்டான். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல், கடவுள்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இவங்க யாரும் வந்திருக்காங்க, என்கிட்ட ட்ரீட்டி பண்ணுங்க, அதாவது உடன்படிக்கை பண்ணுங்க அப்படின்னு வந்திருக்காங்க. இவங்க யாரும் வந்திருக்காங்க, பொண்ணு கொடுக்கலாமா வானாவா, இல்ல எங்க பையனை கொடுக்கலாமா வானாவா, இந்த வீடு வாங்கலாமா வேணாவா அப்படின்னு ஒரு வார்த்தை கர்த்தரிடத்துல விசாரிக்கலையா? ஆமென். எல்லாம் ஆமென் சொல்லுங்க. கர்த்தரிடத்துல விசாரிக்கல. என்ன பைபிள் சொல்லுது? அப்போது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில், இப்ப ட்ரீட்டி பண்றாருங்க. எப்படி? அவங்க சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டா 2 பேரும் ஒன்னாயிட்டாங்கன்னு அர்த்தம். என்னங்க? அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி வாயில போட்டுக்கினார்கள். ஆமென். கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாங்களாம். ஆமென். அவருடைய போஜன பதார்த்தத்தை சிறிது வாங்கி, எவ்வளவு வாங்கினாங்க? சிறிது, கொஞ்சம். ஆல்ரெடி பூசணம் போட்டு இருக்குது, எப்படி சாப்பிடுவானுங்க? அதை கொஞ்சம் கொடுப்பா அப்படின்ட்டு எல்லாரும் கொஞ்சம் கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு முக்கியமான லீடர்ஸுங்களாம் சிறிது வாங்கி கொண்டார்கள். இல்லாட்டி வாயின் பழுசா இருக்குன்னா பழுசா கொடுப்பா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கொஞ்சம் குடிச்சிட்டாங்களான்னு தெரியல. ஆமென். சிறிது வாங்கி கொண்டார்கள். எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க, சிறிது வாங்கி. எதை வாங்கினாங்க? போஜனம்.
போஜன பதார்த்தம். இங்கிலீஷா? Then the men of Israel took some of their provisions. Then the men of Israel took some of their provisions. But they did not ask counsel of the But Lord. they did not ask the counsel of the Lord. But they did not ask the counsel of the Lord. Amen. இத கொஞ்ச நேரம் உங்களுக்கு இது பண்றாங்க. They did not ask the counsel of God. தேவனை விசாரிக்கவில்லை. எப்படி இருக்குது? அப்போது இஸ்ரவேல் கர்த்தருடைய வாக்கை கேளாமல். எத்தனை முறை கேட்டாங்களா? நான் அந்த தப்பு பண்ணியிருக்கேன். ஒரு விஷயத்துல நான் அந்த தப்பு பண்ணேன். நான் எனக்கு கர்த்தர் கரெக்டா இன்னைக்கு நைட்டு நாளைக்கு அந்த தப்பு நடக்குன்னா இன்னைக்கு எனக்கு பேசிட்டார். நான் என் டாக்டர் கிட்ட சொல்லிட்டேன், கர்த்தர்த்த வானான்றாரு. சொன்னல சொல்லும் வானான்னு சொல்றாரு. இவ்வளோ காசு அங்கே கொடுக்குறோம், சர்ச்சு கட்டுறது தான். இதை வானான்றாரு, கனவுல பொறுன்றாரு. ஆனா ஆட்கள் கொடு சீக்கிரம் கொடு, சீக்கிரம் வேலை ஆகும்ன்றாங்க. என்ன பண்றது அப்படியா? ஆனா கர்த்தர் வானான்றாரு. கேட்டாங்களா? சொன்ன. ஆனா எனக்கு இதுல ரொம்ப ப்ரெஷர். ஏங்க மைனாரிட்டி ஆஃபீஸ் அவங்களாம் கொடுத்து தான் நீ வேலை வாங்கணும் அப்படி இப்படின்றாங்க. சரி, அது கொடுத்தோம். கேட்டாங்களா? அது கடைசியில் அது ஒண்ணுமே ஆகல. ஆமே. இந்த சர்ச் பில்டிங் எல்லாம் ஏறதுக்கு முன்ன நான் சொல்றேன், முன்னாடி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. பல நேரத்துல நீயும் நானும் கடவுளுடைய கவுன்சில கேட்கறது. நான் சொன்னேன், நீயும் நானும் உங்களைய மாத்திரம் நான் பிளேம் பண்ணல. நீங்க கேட்கலன்னு சொல்ல. எல்லாத்துக்கும் கடவுளுடைய கவுன்சில் கேட்கணும். ஆண்டவரே நான் செய்யலாமா வானவா? ஆமென். நான் செய்யலாமா வானவா? அப்படி நீங்க கர்த்தரிடத்துல கேட்கணும். ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமானது. எனக்கு அன்பான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஆபிரகாமுக்கு கர்த்தர் பிள்ளையை தருவேன்னு சொன்னார். கவனிச்சுங்களா? பிள்ளையை தருவேன்னு சொன்னார். அதுவும் மனைவி ஷாரால் மூலியமா கொடுக்குன்னு சொன்னார். ஆனா கொடுக்கல. அவர் பேசி 10 வருஷம் ஆச்சு. 11வது வருஷத்துல ஷாரால் முடியாதுன்றான். 10 வருஷம் ஆச்சுங்க. இன்னும் என்ன அவருக்காக காத்துனுங்கிறது? குழந்தை தானே வேணும் நமக்கு. எப்படின்னா எனக்கு வழி தெரியாதா? பண்ணுங்க, நம்ம வேலைக்காரச்சி, அந்த காலத்துல அந்த பழக்கம் இருந்து, வேலைக்காரச்சி நீ கல்யாணம் பண்ணிக்க, அவன் மூலமா குழந்தை உண்டாகட்டான். ஆகார்ன்ற அடிமை பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். இவன் ஒரு வார்த்தை கேட்கல. கர்த்தர், ஆண்டவரே என் ஒய்ஃப் இன்னொரு ஒய்ஃபை கட்டிக்க சொல்றா, ஆகார நான் கட்டிக்கணுமா வானவா? கேட்டுக்கலாம்ல. அவர் கேட்டுதான் வேணவே வேணா நிப்பார். இவன் அதுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல, ஆனா ஒய்ஃபை வச்சு நல்லா கேட்டான். சூப்பர். எல்லாத்துக்கும் போய் கர்த்தரை கேட்கிறவன் இதுக்கு மாத்திரம் கேட்கல. கல்யாணம் கட்டிடு அப்படியே கட்டினாங்க. குழந்தை பிறந்துச்சு. ஆனா உண்மையான எஜமானி ஷாரால் தான். ஆனா இன்னொரு பொண்ணுக்கு புதுசா குழந்தை நின்றுவா. பைபிள் சொல்றது வயிற்றுல கர்ப்பத்துல குழந்தை நின்னவனையும் அவ அப்பே எஜமானி மாதிரி ஆக்ட் பண்றான். நான் ஏன் வேலை செய்யறது? அவ பாக்குறான், அடா படும்பாவி, என் வீட்டு வேலைக்காரி, அவளே செய்ய சொல்லு. நான் தான் என்னன்னோ இப்படி பண்ணி காட்டுறான். நான் என்ன பண்ணிட்டோம்? அப்பயே முட்டிச்சு. வீட்டுல 2ஆ பிரியுது எல்லாம். ஆமென். அப்போ இப்போதான் அவன் வருத்தம் தெரியுது. யாருக்கு? கடவுளை கன்சல்ட் பண்ணலையே. லாஸ்ட்ல என்ன தெரியுமா? கர்த்தர் இல்லப்பா, இந்த குழந்தை நானும் சொல்ல, இது உன் மாம்சத்துல பிறந்த குழந்தைன்னு சொல்லிட்டார். இது மாம்சத்துல. எஸ், இஸ்மவேல் was born of flesh. மாம்சத்துல பிறந்த குழந்தை. எனக்கு இல்ல, நான் சொன்னது வேற. நான் சொன்னது வாக்கு தத்தத்தின்படி கொடுக்கிற குழந்தை. வாக்கு தத்தத்தின்படி கொடுக்கிற குழந்தை ஈசாக்கு. கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளவுதான். தாமதம் ஆனாலும் காத்திரு, கர்த்தர் நிச்சயமா அதை கொடுப்பார். நிச்சயமா அது நடக்கும். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். சோ கர்த்தரை கேட்டிருந்தோம். ஆனா ஆபிரகாம் கேட்கல. He did not consult with God. Immediately he hearkened unto his wife. அவங்க ஒய்ஃபுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். கல்யாணம் பண்ணா போச்சு எல்லாம். இன்னைக்கு வரைக்கும் தொந்தரு. இஸ்ரேல் நாட்டுக்கும் காசாக்கும் சண்டை இருக்குது. அதுதான் இஸ்மவேலுக்கும் இஸ்ரேலுக்கும் இன்னைக்கு வரைக்கும் அது முடியல. அரேபியா எல்லாம் சண்டை, எல்லாம் அவருங்க தான். இஸ்மாயில் தான், இஸ்மாயில் பாய். ஆமென், ஆமென். ஒரு சின்ன தப்பு பாருங்க, கர்த்தரை கன்சல்ட் பண்ணாதான் அவங்க கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டான்லாம். அவங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் உள்ள போனவனையும்
உடன்படிக்கை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ உடன்படிக்கையில எது யூஸ் ஆகுதுனாக்கா என்னங்க, கொஞ்சம் சாப்பாடு, அவங்க சாப்பாடு எடுத்து சாப்பிட்டா ரைட்டுங்களா. வாங்க கும்பிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் எத்துங்கனாக்கா, பொறிக்கலிக்கு அழிது பாரு, இது அழிஞ்சாங்க பா, பொறிக்கல, சாதாரண பொறிக்கல. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் பொறிக்கலை வச்சுட்டு தான் அதையே பார்த்து நிற்பேன். எங்க வீட்டுல கேளுங்க, முக்கியமா அதுல கல்ல அது என்ன தெரியல, அது சின்னதுல இருந்து பழக்கம், கொடுக்குவாங்களான்னு பார்க்குவேன். ஆமேன். அவன் வச்ச சரி, போஜன பதார்த்தத்தை வாங்கி கொண்டா, கொஞ்சம் எடுத்து வாயில போட்டுக்கினாங்க. அவ்வளவுதான், உடன்படிக்கை ஆயிடுச்சு. பாருங்க அடுத்த வருஷம் யோசுவா அவர்களோட சமாதானம் பண்ணி, இங்கிலீஷ் படிச்சிட்டோமா? யோசுவா அவர்களோட சமாதானம். சரி, கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டவன் என்ன ஆயிடுச்சு? ரெண்டு பேருக்கும் சமாதானம் ஆயிடுச்சு. சமாதானம், ஒன்னு சமாதானம். நெக்ஸ்ட், அவர்களை உயிரோட காப்பாற்றும் அவர்களை உயிரோட காக்கும்படி உடன்படிக்கை. ரெண்டாவது, உயிரோட காப்பேன்ற உடன்படிக்கை வந்துடுச்சு. சமாதானம், உயிரோடு காக்கப்படுவார்கள், ஒரு உடன்படிக்கையும் வந்துடுச்சு. நெக்ஸ்ட், அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். சாப்பிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் வந்துக்கிறாங்க, பூர்ணம் பூத்துட்டுக்குதே, பூசணம் பூத்துட்டுக்குதே, ரொம்ப தூரத்துல இருந்து வந்துக்கிறாங்க. கொஞ்சம் அவங்க அவங்க வச்சுருக்கிறத வாயில போட்டுக்கின்னு சமாதானம் பண்ணிட்டாங்க. English. So Joshua made peace with them. So Joshua made peace with them and made a covenant with them to let See, them it was a peace covenant. After they had something from their provision, they made peace with them. Next, they made a covenant with them. Made a covenant with them to let them live. இனி அவங்களுக்கு சாவு இல்ல, வாழலாம். And the rulers of the congregation and the rulers of the congregation swore to them. சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்ப அடுத்த வசனம் தான் சொல்லுது, இவங்களுக்கு தெரிதான் எங்க வந்துக்கிறாங்க, பக்தூர்காரங்க, அந்த லேண்ட் எல்லாம் இவங்களுக்கு வர வேண்டியது. இப்ப சத்தியம் பண்ணனால போச்சு. பாருங்க, அவர்களோட உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்பு, எத்தனை நாள் சென்ற பின்பு? 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார்கள் என்றும் தங்கள் நடுவே குடியிருக்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள். நான் இது 16 வருஷம், 17 நான் படிக்க வைக்கல. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 3 நாள் பிரயாணத்துல தான் இருக்குதான். 3 நாள் நடந்து போனாங்க பிரயாணத்துல அந்த ஊர் வருதான். இது 17 வருஷம் இருக்கு. And it happened at the end of 3 days. And it happened at the end of the 3 days. After they had made a covenant with them. That they heard that they were their neighbors. That they heard that they were their neighbors who dwelt near them. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ள வந்துட்டுக்கிறேன். ரைட்டுங்களா பாஸ்டர்? நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுத்துக்குவேன். நீ சொல்லிட்ட அப்படின்னு இல்லை, கவனிங்க. ஆமென் ஆமென். கொஞ்சம் சாப்பிட்டவனையும் கவனன்ட் வந்துடுச்சு, உடன்படிக்கை. ரைட்டுங்களா? அதான் நான் பேசுறேன் பாஸ்டர். கொஞ்சம் சாப்பிட்டவனையும் நமக்கும் அவருக்கும் உடன்படிக்கை வருது. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Yes. Praise the Lord. Amen. Amen, amen, amen. Amen, amen. Praise. அதனால சமாதானம் வருதான். Amen. நீ இதுல இருந்து திருவிருதுல இருந்து பங்கேற்றா நிச்சயமா சமாதானம் வரும். இது உங்கள் சமாதானத்துக்காய் அவர் விட்டு கொடுத்தது. ஆமென், ஆமென், ஆமென். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. The chastisement of peace was upon him and by his stripes we are healed. இத திருவிருந்துல பங்கேற்கனால உனக்கும் தேவனுக்கும் சமாதானம் இருக்கும். அவருக்கும் உனக்கும் சமாதானம் தான். மனசுல சமாதானம் தான், வீட்டுல சமாதானம், வீட்டுல சமாதானம் தான், இருக்கிற இடத்துல சமாதானம். அந்த சமாதான காரணம் நெக்ஸ்ட் ஒண்ணு உயிரோடு இருப்பாங்களாம். உடன்படிக்கை. ஆமென். நீயும் நானும் பிழைக்கணும்னா கட்டாயம் பரிசுத்த திருவிருந்துல பங்கேற்க வேண்டும். இது நம்மை வாழ வைக்கிற சாப்பாடு, இது நம்மை வாழ வைக்கிற, பிழைக்க வைக்கிற, உயிர் கொடுக்கிற இது உணவு. ஹல்லேலூயா. அததான் இயேசு கிறிஸ்து, இது இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை.
ஆமென். ஆமென். அப்ப கொஞ்சம் சாப்பிடுறதுனால உனக்கும் தேவனுக்கும் புது உடன்படிக்கை உண்டாகிறது. ஆமென். பழைய உடன்படிக்கையில இல்ல. Yes. பழைய உடன்படிக்கை அவருக்கு கை கட்டி நிக்கணும். அவரை பார்த்து எஜமானனே என்னேசு ராஜனே என்னமெல்லாம் அப்படின்னு எஜமானனே அப்படின்னும். நீ வேலைக்காரன் கெட்ட குமாரன் வரான், நான் மன்னிப்பு கேட்குவேன்னு சொன்னான். கர்த்தர் அவன் 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 என்ன ஜெபம் பண்ணும், என்ன சொல்லுவான், எங்க அப்பா கிட்ட போயிட்டு என்னை வேலைக்காரனா சேர்த்துங்க என்னான்னு கேட்கிறான். வேலைக்காரனா. ஆனா அப்பா வேலைக்காரனா பார்க்கல. அவன் வந்து உடனே சொன்னான், வேலைக்காரனுக்கு ஷூ எல்லாம் என் போட்டுன்னு என் முன்னாடி நிக்க முடியாது, என் பிள்ளைக்கு மோதிரம் கொடு, புது ட்ரெஸ் கொடு, ஷூ கொடுனார். ஆனா கர்த்தர் வந்து யோசுவாவை பார்த்து ஷூவை கழட்டுன்னு சொன்னார். மோசஸை பார்த்து ஷூவை கழட்டு, நீ வேலைக்காரன். ஆனா பிள்ளைகள் அவர் முன்னாடி ஷூ போட்டு நிக்கலாம். ஹalleluya. பிள்ளைக்கு ஷூ கொடு. ஹalleluya. ஐயா தட்டுங்க. ஷூ கொடுங்க. உனக்கு எனக்கு எல்லா தகுதி உண்டு. நீ நான் வேலைக்காரர் இல்ல. இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரத்துல no longer will I call you my servant, இனி உங்களை என்னுடைய வேலைக்காரன் என்று என்னது அழைக்க மாட்டேன்னு சொன்னார். இனி எனக்கு வேலைக்காரன் இல்ல, நீங்க எல்லாம் என் பிள்ளைங்க. எல்லாம் சொல்ல பிள்ளைகள் சொல்லுங்க. பிள்ளைகள். சீஷருங்க இதெல்லாம் தேவையில்லை, பிள்ளைகள். ஆமென். புதிய ஏற்பாட்டுல எங்கேயும் பாருங்க நிறைய பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகளான சுதந்திரமாமி அப்படித்தான் இருக்கும். இன்னொன்னு சொல்றேங்க, மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் எல்லாம் கவனிங்க. மத்தேயு மார்க் லூக்கா யோவான். நெக்ஸ்ட் அப்போஸ்தலர் நடபடிகள். இந்த 5 புக்ல சீஷர்ன்ற பேர் வரும். ஆனா அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரத்துல சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. 11ஆம் அதிகாரத்துல சேஞ்ச் ஆகும். ஆமென். சீஷர் சீஷி எல்லாம் இருந்தாங்க. எது வரைக்கும்? அப்போஸ்தலர் நடபடிகள் வரைக்கும். அது பின்னாடி பாருங்க, கர்த்தர் ஒரு இடத்துல கூட சீஷன்ற பேரே போடல. நீங்க படிச்சு பாருங்க வீட்டுல போய். ரோமர் படிங்க, 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் படிங்க, கலாத்தியர் படிங்க. சீஷர் தான் எடுத்துக்கிறார். எல்லா இடத்துல பிள்ளைகள் பிள்ளைகள். அவர் அப்பா, நீங்க நானும் பிள்ளைகள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். இத போய் படிச்சு பாருங்க. நீ நானும் பிள்ளைகள், அவர் அப்பா. மத்தேயு சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்குறாங்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். அப்பதான் ஜீசஸ் மலை பிரசங்கம் செய்றார். எத்தனை முறை சொல்றார், பரலோகத்திற்கு உங்கள் பிதா, அந்தரங்கத்துல பார்க்கிற உங்கள் பிதா, ரகசியத்துல பார்க்கிற உங்கள் பிதா, உங்க அப்பா உங்க அப்பா உங்க அப்பா உங்க அப்பா. அப்படித்தான் சொல்றாங்க. ஜெபம் பண்ணும்போது பரமன் இருக்க எங்கள் பிதாவா அப்படி ஜெபம் பண்ணுங்க. அவர் அப்பா அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்றார். இயேசு சொன்னதெல்லாம் விட்டுருவாங்க, வேற எல்லாம் கூப்பிட்டுப்பாங்க. ஒரு இடத்துலனா அவரு உனக்கு எனக்கு கத்து கொடுத்துருக்காரா? இல்ல அவரு தான் கூப்பிட்டு இருக்காரா? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே கூப்பிட்டு இருக்காரா? என்னன்னா பாருங்க, ஒரு இடத்துல ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லுவார். அது என்னன்னா பழைய ஏற்பாட்டு ஒரு வசனத்தை கோட் பண்ணுவார். அவர் மரித்தவருக்கு மாத்திரம் தேவன் இல்லாமல் உயிரோடு இருக்கிறது மாத்திரம் மரித்தவருக்கு அவர் தேவனா இருக்கார். அப்படி அவங்க எல்லாம் ஆபிரகாம் ஈசாக்கெல்லாம் உயிரா இருக்காங்க அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க. மற்றபடி அவர் பார்த்துட்டு எப்ப நாம் பரலோகத்தை பார்த்து ஆபிரகாமின் தேவனை சொல்ல, ஈசாக்கின் தேவன் சொல்ல, அவர் கத்து கொடுக்காதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். உனக்கு எனக்கும் அவரை பார்த்து டாடின்னு சொல்லணும். நீங்கள் மறுபடியும் பயப்படுகிறதுக்கு அடிமைதனம், பழைய ஏற்பாட்டின் ஆவி, அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Yes, for you have received the spirit of adoption by whom you call Abba Father. Hallelujah. எல்லாம் அப்பான்னு சொல்லுங்க. அப்பா. இன்னொரு முறை அப்பான்னு சொல்லுங்க. அப்பா. டாடி. டாடி. எத்தனை பேர் சொல்றீங்களா? காசு வரும். ஆமென். அப்பா அப்பா எனக்கு வேணும். டாடி டாடி எனக்கு வேணும். ஆமா, அவரு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. நீங்க என் ஃப்ரெண்டு, அவர் ஃப்ரெண்டா ஏத்துக்கிறாராம், பிள்ளையா ஏத்துக்கிறாரு. ஆனா நம்ம தான் எஜமானேனோ. ஓகே, நம்மளுக்கு என்ன போச்சு? இதெல்லாம் நம்ம எல்லாம் பேசுறோமாப்பா? பேசுறது இல்ல. இது சமாதானம், உடன்படிக்கை பண்ணவன உடன்படிக்கை. உடன்படிக்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமென். சரி, இப்போ தோல்வி ஆச்சு. யாருக்கு தோல்வி? யோசுவா. அந்த தோல்வியை கொஞ்சம் பாதி வெற்றியா மாத்துறாங்க. ஏடங்களா? ஏன்னா ஞானத்தை கர்த்தர் தருவார். ஏடங்களா? என்ன பண்ணாங்க? இப்ப கிபியோன்காரங்க ஏமாத்திட்டாங்க, இவங்க சாவக்கூடாது. ஏன்னா
கொஞ்சம் சாப்பிட்டதுனால ட்ரீட்டி வந்துச்சு, உடன்படிக்கை வந்துச்சு. அடிக்க முடியாது, இவங்களை விரட்டவும் முடியாது. சரி, ஒண்ணு பண்ணலாம், ஏதோ ஒரு யோசனை வருது. அது பாருங்க, இந்த வசனத்தை மாதிரி படிச்சுட்டு நம்ம திருவிருந்து பற்றி நம்ம படிக்க போகலாம். கமான், யோசுவா சரித்திர புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22, 23. 22, 23. பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து கூப்பிடுறான். யார பூசணம் பொறுத்த மாதிரி எடுத்தோம் நம்ம சாப்பாடு, அவனெல்லாம் கூப்பிடுறான். நீங்கள் அம்பாசிடரா, என்ன ஏமாத்திட்டீங்க தானே, வாங்க. பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து, நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமா இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன, எங்களை ஏமாத்தினது என்ன. இங்கிலீஷ். Then Joshua called for them. And he spoke to them saying, Why have you deceived us? Saying, We are very far from you. When you dwell near us. எங்க பக்கத்துல இருக்கிறீங்க, எங்க பக்கத்து நாடு, எங்க கிட்ட தூரமா இருக்கணும் எங்களை சொல்லி ஏமாத்துன்னு என்ன. இன்னில இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா, என்ன வேலை உங்களுக்கு பார். கமா, அடுத்த வசனம். இப்பொழுதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும். ஆக்சுவலி வெறும் ஆலயத்துக்கு இல்லைங்க, ஊருக்கே விறகு வெட்டினவங்க. ஏன்னா இவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னாக்கா, இவங்க ஒரு அட்லீஸ்ட் அந்த காலத்துல இவங்க ஒரு 1,00,000 பேர் இருக்காங்கன்னு, ஒரு 50,000 பேர் இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு இது ஊர் தான் வச்சுக்கோங்க, கிபியான் பட்டணம், ரைட்டுங்களா. ஒரு 50,000, 1,00,000 பேர், 1,00,000 பேரும். இவங்க இருக்குது 40 லட்சம். இது குடும்பத்துக்கு நீங்க எல்லாருக்கும் விறகு வெட்டணும். காட்டுல இருந்து விறகு வெட்டி விறகு பொழுக்கிற வேலை அவங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராக இருப்பீர்கள். வாட்டர் கேரியர், உட் கட்டர்ஸ். நீங்க தண்ணி எடுக்கணும் ஊருக்கெல்லாம். ஆமென், ஆமென். அன்னில இருந்து அப்போ துறைங்க இருக்கும்போது தண்ணி காய்ச்சின்னு வைக்குவாங்களாம். தண்ணி காய்ச்சி ஆயாலாம் வைக்குவாங்க. குழந்தை வளர்க்கறதுக்கு ஆயா, தண்ணி காய்ச்சினா வாட்டர் கேரியர் அவங்க, ரைட்டுங்களா. ஆமென், ஆமென். சரி, இங்க பாருங்க, நீங்க விறகு வெட்டுறவர்களும் தண்ணீருக்கு எடுக்கிறவர்களுமாய் பணிவிடைக்காரராக இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது. எத்தனை பேரை நீங்க 50,000 1,00,000 1,00,000 பேரை கோடாரி வாங்கிக்கோ, எல்லாம் இது பாட்டு வாங்கிக்கோ. பாட்டு என்ன, குடம். தண்ணி எடுக்கணும். எங்க ஊருக்கே நீங்க தான் தண்ணி எடுக்கணும். உங்களை உயிரோட நாங்க வைக்கிறோம்னா எல்லாருக்கும் தண்ணி எடுத்து ஊத்துங்க அப்படின்னு இவன் பண்ணிட்டான். லாஸ்ட் வாசனம் அப்படித்தான் இருக்கும். அணில இருந்து அவங்க தண்ணி எடுக்கிறவங்களா விறகு வெட்டுறவங்களா மாட்டாங்களா. சரி, இதை நிறுத்திடலாங்களா? இங்கிலீஷ் பட்சமா. Now therefore you are cursed and none of you shall be freed from being slaves. Woodcutters. You are woodcutters and water carriers for the house of my God. Okay, stop now. இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன், ரைட்டுங்களா. திருவிருந்து நான் பேச போறேன். என்ன பேச போறேன்? ஓகே, திருவிருந்து. இந்த திருவிருந்து பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, நானே மெய்யான திராட்சை செடின்னு இயேசு சொல்வாங்க இல்லைங்க. அது எந்த அதிகாரம், எந்த புக்ல இருக்குன்னாக்கா, யோவான் 15ஆம் அதிகாரம். நெக்ஸ்ட் 15ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் போடுங்க. கமான், 15 chapter verse 1. ஒரு கிளாஸ் ஒர்க்குங்க. இப்பயே நீங்க எல்லாம் நான் சொல்றதெல்லாம் கவுண்ட் பண்ணணும். நான் மெய்யான திராட்சை செடி, பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்ப இயேசு சொல்றார், நான் மெய்யான திராட்சை செடி. அப்ப இயேசு தான் என்ன, மெய்யான திராட்சை செடி. பிதா என்னவா, தோட்டக்காரர். இங்கிலீஷ், I am the true vine. VINE, vine. வைன்னா திராட்சை செடி. வைன், WINE, வைன்னா குடிக்கிறது. வைன் அப்படின்னாக்கா நாங்க திராட்சை செடி. ஓகே, I am the true vine and my father is the vine dresser. Wine குடிக்கிறது. போதுமா? wine அப்படி சொல்லணும் நான். ஆமென். இப்போ 5ஆம் வசனத்துல பாருங்க, 5:15. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்ன கவனிங்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்போ நீ நானே யாருங்க? கொடிங்க. அவர் தான் செடியில கொடி ஒட்டி இருக்கணும், ரைட்டுங்களா. செடியில கொடி ஒட்டி இருக்கணும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஓகே, தெரியுதுங்களா? நீங்க நானும் பிரான்ச்சுங்க, கொடிங்க. அவர் தான் மெயின் திராட்சை செடி. ஆமென். அப்படிங்க.
நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் ஸ்டாப் அப்படின்னு இங்கிலீஷ் I am the vine, you are the branches. you are the branches. I am the vine, you are the branches. ஓகே கவனிங்க. இந்த செடி தான் எல்லாம் கஷ்டப்படும், கரெக்ட் தானுங்க? எல்லா வேறு செடியில இருந்து தான் போயிருக்கோம், பூமிக்குள்ள போய் நுழைஞ்சி அங்க இருக்க தண்ணியெல்லாம் உறிஞ்சி அங்க இருக்க மென்யூர்ஸ் எல்லாம் உறிஞ்சி அங்க தாது பொருளெல்லாம் உரிச்சு அதை வந்து சாபா கொடுக்கும், எல்லாம் சாரமா கொடுக்கும். எதுக்கு? கொடிக்கெல்லாம் கொடுக்கும், பிரான்ச்சுக்கெல்லாம் கொடுக்கும். ரைட்டுங்களா? ஆமென். இது கனி கொடுக்கணும், இது கஷ்டப்பட தேவையில்லை, கொடியில தான் கனி வரும். நீ தான் கொடிகள். ஆமென். பாருங்க, மெயின் வந்து கொடி கொடுத்துருக்கிறார். நீங்க தான் கனி கொடுக்கறதுனால அதுக்கு ரொம்ப செல்லமா பாத்துக்குவாங்க. ஆமென். ஆமென். ஆனா கஷ்டப்படுறதெல்லாம் எதுங்க? செடி. ஆமாங்க, அவர் அடிபட்டார், உதப்பட்டார் எல்லாம். ஆனா ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கத்தக்கதா உங்க பாவங்களை மன்னிச்சு, உங்க அக்கிரமங்களை மன்னிச்சு எல்லாத்தையும் இலவசமா உங்களுக்கு மாத்திட்டார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. செடி கஷ்டப்பட தேவையில்ல, ஒட்டின்னு இருந்தா போதும், எல்லாம் கிடைக்கும். ஆமென். இன்னொன்னு சொல்லட்டுமா? அந்த செடிக்குல கொடி ஒட்டி இருந்தா போதும், எல்லாம் கிடைக்கும். இந்த மாசத்துக்கு தேவை எல்லாம் கிடைக்கும். அற்புதமா உன் தேவைகள் சந்திக்கப்படும், எல்லாம் கிடைக்கும். செடி உறிஞ்சு எல்லாம் கொடுக்கும். நீ கஷ்டப்பட தேவையில்லை, எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறவர், அற்புதமா சந்திப்பார். இப்போ அவர் கேட்கிற ஒரே ரிக்வெஸ்ட்னா, என்கிட்ட ஒட்டி வாழுன்ற. ஏன்னா அது கொடி பிஞ்சிச்சுன்னு வைங்களேன், காஞ்சிடும். ஆமென். வெளியே கீழே கொட்டிடும். அம்மா பொறுக்கி எடுத்துன்னு போய் நெருப்புல போடுவாங்க. தண்ணி காய வைக்கிறதுக்கு. இங்க அந்த நெருப்புல போடுறது விஷயமும் கருத்தை சொல்லிக்கிறார். என்னை விட்டு தூரமா இருந்தா காஞ்சிடுவீங்க, கொட்டிடுவீங்க. அம்மா எல்லாம் சுத்தி எடுத்துன்னு போயிடுவாங்க, அது கூட விட மாட்டாங்க. நெருப்புல போடுவாங்கன்னாக்கா எது? நரகத்துக்கு போயிடும். இப்போ 4ஆம் வசனத்துல இருந்து என்னோட ஒட்டி வாழுன்றது தமிழ்ல எண்ணில் நிலைத்திருங்கள்ன்ற ஒரு வார்த்தை வரும். என்ன வரும்? எண்ணில் நிலைத்திருங்கள். இங்கிலீஷ்ல abide in me, abide. இது எத்தனை முறை வருதுன்னு கவுண்ட் பண்ணணும். இதுதான் இப்போ டியூட்டி. பாஸ்ட் கம் ஆன். எண்ணில் நிலைத்திருங்கள். கம் ஆன். தமிழ்ல வந்துச்சா? என்னைக்கு நிலைத்திருங்க? ஒன்னா? ஆமா. எண்ணி நிலைத்திருங்கள். 1. நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இயேசு சொல்றார், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். 2. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், திரும்ப நிலைத்திருக்கிறத பத்தி பேசுறது. 3. அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால். கவனிங்க, செடியில கொடி நிலைச்சிருக்கணும், நீங்க எண்ணில நிலைச்சிருங்க. என்ன சூப்பர்! கைத்தட்டுங்க. ஆமென், 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 ஆமென். புரியுதுங்களா? மெயின் செடியில கொடி நிலைச்சிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் எல்லாம் எண்ணில், இயேசு சொல்றார், எண்ணில் நிலைத்திருங்க. 4 முறை வந்துச்சு. எத்தனை முறை வந்துச்சு? 4 முறை. நீங்கள் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடு. அப்ப நிலைத்திருக்கிற அந்த வார்த்தை எத்தனை முறை வந்துச்சு? 4 முறை. கவனம் வச்சுங்க இந்த வசனத்தை. 4. இங்கிலீஷ். Abide in me. 1. And I in you. Abide in me and I in you. As the branch cannot bear fruit of itself. And as a branch cannot bear fruit of itself. Unless it abides in the vine. Neither can you unless you abide in me. 3 முறை இருக்கும் இங்க இங்கிலீஷ்ல. அங்க வந்து abide in me and I in you னுக்குது. அது I abide in you. அங்க அத சேர்த்து 4 தான். I in you அப்படின்னு போட்டு நானும் உன்னில் நிலைத்திருப்பேன். 4 முறைக்குதா? ஆமென். நீ சொல்ற தானா என்னால கனி கொடுக்க முடியாதுப்பா, என்னை விட்டு உன்னால முடியாது. என்கிட்ட ஒட்டி வாழ்ந்தா போதும், நீ தானா கனி வரும், உனக்கு பெருமை வரும், எல்லாம் புகழ்ச்சி. 4 வந்துச்சா? கமான் அடுத்து. நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். எத்தனாவது ஆச்சு? 5. நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒண்ணும் செய்ய முடியாது. கைத்தட்ட. செடியை விட்டுட்டு கொடியால ஒன்னும் செய்ய முடியாது. என்னதான் பழம் கொடுக்கறதா இருந்தாலும் செடியை விட்டுட்டு கொடியால ஒன்னும் செய்ய முடியாது. இங்கிலீஷ். I am the vine. You are the branches. He who abides in me. Again one more time. Abides. He who abides in me. And I in him. Bear much fruit. For without me you can do nothing. A branch by its own cannot bear the fruits. That's why he said you can do nothing without me. என்னை விட்டுட்டு உங்களால ஒன்றும் செய்ய முடியாது.
5 முறை வந்துச்சுங்களா? ஆமா. நெக்ஸ்ட் வசனம். ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால், ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால், எத்தனை? 6 முறை. 6. ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால், வெளியே எரியுண்ட கொடியை போல, எரியுண்டனா அர்த்தம் வெளியே போட்டுருது. வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான், காய்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை ஒரு அம்மா கூடையில சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், நெருப்புல போட்டு தண்ணி காய வச்சுக்குவாங்க. போகும், அவைகள் எரிந்து போகும். கேட்டங்களா? அப்பெல்லாம் அம்மா கூட எடுத்து வந்து பொறுக்கி எடுத்துன்னு போயிடுவாங்க. சார் அம்மா கிட்ட மாட்டிக்க போற அந்தம்மா. ஆமென். அக்னியில போடுவார்கள், அவைகள் எரிந்து போகும். இங்கிலீஷ். If anyone does not abide in me. If anyone does not abide, again the word abide. எத்தனாவது முறை? 6 முறை. If anyone does not abide in me, he is cast out as a branch and is withered. And they gather them and throw them into the fire and they are burned. Okay. அடுத்த வசனம். நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். திரும்ப நிலைத்திருக்கிறது வந்துச்சா? எத்தனாவது முறை? 7 முறை ஆயிடுச்சு. எத்தனை முறை ஆச்சுங்க? 7. நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாருங்க, நீ எண்ணல, நான் உன்னில நிலைத்திருந்தால் நீ என்னென்ன கேட்கிற அதெல்லாம் நான் உங்களுக்கு தரேன். ஆமென். சூப்பர். நீங்கள் எண்ணிலும் நான் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு செய்யப்படும். எத்தனாவது முறை பாஸ்டர்? 7 முறை. 7. இங்கிலீஷ். If you abide in me and my words abide. இதுல 2 முறை வருதுங்க. Abide in you. You will ask what you desire. And you will ask what you desire. And it shall be done for you. And it shall be done for you. பாருங்க, if you abide 1 and my words abide. எத்தனை? 2 முறை. இங்க மாத்திரம் இங்கிலீஷ்ல 2 முறை இருக்குது. ஓகே, புரியுதுங்களா? அங்க 7 ஆயிக்குது, இங்க 7 தானா? 7. சரி, ஓகே. நெக்ஸ்ட். அங்க ஒண்ணு இல்லாத போயிடுச்சுல, 7 வச்சுக்கலாம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால். என் பிதா மகிமைப்பட. இதுல அந்த வார்த்தை இல்ல. 9ஆம் வசனம். என் பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல, என் பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். நானும் உங்களில் அன்பா இருக்கேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஒட்டி இருங்க, என் அன்பிலே நிலைத்திருங்கள். இன்னொரு வந்துச்சா? எவ்வளவு ஆச்சு? 8. ரைட்டுங்களா? இங்கிலீஷ். As the Father loved me, I also have loved you. I also have loved you. Abide in my love. Abide. Once again the word abide has come. எத்தனை ஆச்சு? 8. Next verse. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. எத்தனாவது ஆச்சு? 9. நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். திரும்ப நிலைத்திருப்பீர்கள். எத்தனை ஆச்சு? 10 முறை. 8 குரங்கு தலையை வெட்டு, 10 பல்ல பார்த்து குத்து. ரைட். நெக்ஸ்ட். If you keep my commandments, you will abide in my love. Abide again. Abide in my love. Just as I have kept my father's commandment and abide in his love. Again abide. Totally how many times? நான் ஸ்டார்ட் பண்ண 4ஆம் வசனத்துல இருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் எத்தனை முறை? 10 முறை. இது இன்னும் போகும்போது அங்க இன்னொருத்தர் கூட அபைடுன்னு வருது. நமக்கு அதெல்லாம் வேணாம். ஆமென். இப்போ திராட்சை செடியில கொடி ஒட்டி வாழணும். அதுதான் என்னங்க? நிலைத்திருங்கள். என்னில் நிலைத்திருங்கள். என்னெல்லாம் நிலைச்சிருந்தீங்கன்னா நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆமென். எல்லாம் பார்த்து வாவ் அப்படின்னு பார்த்து சொல்லுவாங்க. ஏடா பழம் இருக்கும், இவ்வளவுக்கு பழம் அப்படின்னுவாங்க. ரைட்டுங்களா? உங்களை அது ஆவிக்குரிய கனிகள். உங்களை பார்த்து இது பண்ணும். ரைட்டுங்களா? ஓகே. அப்போ நீ நானும் கனி கொடுக்கணும்னா ஒன்னும் கிழிக்க தேவையில்ல, அவர்களை ஒட்டி வாழணும். ஆமென். கொடி செடியில ஒட்டி வாழணும். ரைட்டுங்களா? முடிஞ்சிச்சு தானே? எங்க பாஸ்டர் திருவிருந்து சொன்னீங்க, திருவிருந்த பத்தி ஒண்ணுமே பேசல. நீங்க சொல்றது எனக்கு காது கேக்குது. ரைட்டுங்களா? இப்போ வரலாம். திருவிருந்த பத்தி ரொம்ப ஸ்பெஷலா ஒரு சாப்டர் இருக்குதுனாக்கா யோவான் 6ஆம் அதிகாரம். யோவான் 6ஆம் அதிகாரம். கமான், யோவான் 6ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாமா? யோவான் 6ஆம் அதிகாரம். அங்கதான் சொல்ல ஜீவப்பம் நானே அப்படின்னு சொல்வார் இல்லைங்க? இதெல்லாம் வேணா. இப்போ 54, 55, 56 வரைக்கும் படிக்கலாம். போதும். 56 தான் நம்ம முக்கியமா கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். 54 இருந்து. என் மாம்சத்தை புசித்து, இயேசு சொல்றார், என் மாம்சத்தை புசித்து
என் ரத்தத்தை பானம் என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்ன உண்டா? நித்திய ஜீவன். சிஸ்டர் பிரதர், திருவிருந்தனா ஏஞ்சி போயிடுற. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நீ சாப்பிடாகட்டி போயிட்டீனோ ஏன்? நோ நித்திய ஜீவன். நானா சொன்னேன்? அவரா சொன்னாரு? வசனமே சொல். திருவிருந்து சாப்பிடுங்க. ஆமென். இதை அனைவரும் வாங்கி உண்ணுங்கள். சில சர்ச்சுகள ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. இவங்க எல்லாம் சாப்பிடாதீங்க, நேத்து சர்ச்சுக்கு வராதுங்க சாப்பிடாதீங்க, ஒழுக்கம் கூட்டத்துக்கு வராதுங்க சாப்பிடாதீங்க, ஜெபம் பண்ணாதுங்க சாப்பிடாதீங்க, இப்படி இப்படின்னு வரிசையா ஒரு லிஸ்ட் கொடுத்து எல்லாரும் சாப்பிடாது பண்றாங்க. இவங்கன்னா இயேசுவை காட்டி ரொம்ப அறிவாளிங்க மாதிரி. அவர் சொல்றாரு, எல்லாம் இது பாவிகளுக்காக கொடுக்கப்பட்டது, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரம். உனக்காக தானா கொடுத்துக்கிறேன், படும்பாவி சாப்பிடுறா அப்படின்றார். ஆமென் ஆமென். இங்க சொல்லுது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் உண்டு. அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். எழுமணுமா வானவா? எழுமணும். நான் கடைசி நாட்களில் அவனை உயிரோட எழுப்புவேன். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் திருவிருந்து. உனக்கு நித்திய ஜீவன் வரும், அது மாத்திரம் கடைசி நாட்களை கருத்து உயிரோட எழுப்புவார். ஆமென். ஒரு சமயம் இயேசுநாதர் வந்தா நம்ம சாவுறது இல்ல. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படியே மரணத்துக்கு டிமிக் குத்துட்டு சல்யூட் அடிச்சு போயினே இருந்துருவோம். ஒரு சமயம் 120 வருஷத்துக்கு பின்னாடி வந்தான்னா அப்பதான் நம்ம எல்லாம் பொட்டுக்குன்னு போயிட்டு இடங்களா. ஆமென். அப்ப கடைசி நாட்கள் உயிரோட எழுப்புவேன்றார். இங்கிலீஷ், whoever eats my flesh and drinks my blood, whoever eats my flesh and drinks my blood has eternal life. To them they have got what life? Eternal life. Whoever eats my flesh and drinks my blood has eternal life. And I will raise him up, and I will raise him up at the day, at the last day. I will raise him up at the last day. கடைசி நாட்கள் உயிரோட எழுப்புவேன். ஹalleluya. இது எத்தனாம் வசனம்? 54. 55 போடு. என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது. என்ன போஜனம்? என்னங்க? சாப்பாடு. மெய்யான சாப்பாடு இதுதானா? அப்ப இது மெய்யான சாப்பாடுனா மற்றதெல்லாம் பொய்யான சாப்பாடு. அத சாப்பிட்டா பிபி வருது, சுகர் வருது, கண்ட நோவெல்லாம் என்னன்னா வருது. அப்ப உண்மையான சாப்பாடு அவருடைய இதோ திருவிருந்து தான். ஆமென். புரியுதுங்களா? எஸ். அது உண்மையான சாப்பாடுனா மற்றதெல்லாம் பொய்யான சாப்பாடு. அதான் உஷார். மெய்யான உணவு நீங்க சாப்பிட வந்திருக்கீங்க. ஆமென். திருவிருந்து. ஆமென். சொல்றா, என் ரத்தம் உண்மையான பானம், என்னுடைய சரீரம் மாம்சம் உண்மையான போஜனம். என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்குது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்குது. என் ரத்தம் உண்மையான பானம். நீங்க எந்த பெப்சி, கொக்கோ கோலா, ஸ்ப்ரைட் குடிச்சா உடனே சுகர் டென்னு நேரம். 1/2 லிட்டர் குடிக்கிறேன். நியாயமா? பைத்தியம் பிடிச்சவன 1/2 லிட்டர். இதுல ஒரு போட்டி. ஏன்னா அப்படியே வாய் எடுக்காது நான் குடிக்கிறோம். அப்படியே குடிச்சுனே இருப்பார். நான் ஒருத்தர் பண்றாரு, ஒரு 2 லிட்டர் இது ஊத்துறாரு. என்னது? கோக்கு, பெப்சி, அதெல்லாம் ஒரு 2 லிட்டர் ஊத்திட்டு சூட் பண்ணி லாஸ்ட் இவ்வளவு தார் வருது. அது கார்போஹைட்ரேட்ஸ் தானே, கார்பன் காம்பவுண்ட். லாஸ்ட் இவ்வளவு தார் வருது. வேறெல்லாம் இருக்குது குடிங்க. அவன்ட்டு எங்க வந்து அப்போ எப்ப சமயம் அப்பதான் குடிக்கணும். ஃபுல் டெய்லி குடிக்காதீங்க. அப்படி குடிச்சா கட்டாயம் சுகர் வரும், ஹை சுகர் கண்டென்ட். ஏசுநாதருடைய ரத்தம் மாத்திரம் தான் உண்மையான பானம், உண்மையான ட்ரிங்க், உண்மையான ஜூஸ்னா அதுதான் உண்மையான பானம். மற்றதெல்லாம் டூப்ளிகேட்னு அவரே சொல்லிட்டாரு. ரைட்டுங்களா? என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்குது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. பானனா குடிக்கிறது. For my flesh is food indeed. Indeed not true. My flesh is food indeed. And my blood is drink indeed. And my blood is drink indeed. அடுத்த வசனம் தான் கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு. அதனால தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் பேசியிருந்தேன். என்னங்க? abide in me. என்னங்க? நிலைத்திருங்க. திருவந்து பத்தி பாருங்க. கமா. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறார். பாத்தீங்களா? வந்துச்சா? கை தட்டு. ஹalleluya. எஸ். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான்.
நானும் அவனிலே நானும் அவனில் நிலைத்திருப்பேன். கையை தட்டுங்க. Praise God, praise God, praise God. ஹalleluya ஹalleluya Hallelujah, hallelujah. ரொம்ப நாள் இந்த நிலைத்திருக்கிறது எப்படின்ட்டு எனக்கு தெரியாது இருந்துச்சு. உனக்கு தெரியுமா? இல்ல. நான் அது வந்து ஒட்டி வாழு எப்படி ஒட்டி வாழுது? என்ன கொஞ்சம் பேர் பைபிள படி, அதான் ஒட்டி வாழுது. ரொம்ப பேர் படிக்கிறாங்க பைபிள, வேற எதுக்கும் இத. அப்ப அதுவும் ஒட்டி வாழுது இல்ல. ஜெபம் பண்று, முழங்கால் ஏறு, ஒட்டி வாழுறது இல்ல. இங்க ஒட்டி வாழறத பத்தி கர்த்தர் சொல்றார். எண்ணில் நிலைத்திருக்கிறது எப்படின்னாக்கா, எப்போ நீ திருவிருந்துல பங்கேற்று என் மாம்சத்தை ரத்தத்தையும் நீங்க புசிக்கிறீங்களா, அவங்களுக்குள்ள நான் போயிடுறேன். நான் அவர்கள் நிலைத்திருக்கிறேன், அவர்களும் எண்ணில் நிலைத்திருக்கிறார். நானு அந்த இதுக்கு எதுங்க ரொம்ப அற்புதமா, நான் ஆண்டவர் இதை எப்படி பேசட்டும், அவங்க ஏமாத்திட்டாங்க போயிட்டாங்க, என்ன பண்றது, எல்லாம் அவங்க உட்காட்டர்ஸுங்க மாத்திட்டாங்க, இதை நான் என்ன பேசிட்டோங்க. ஆனா கர்த்தர் கரெக்டா காமிச்சா, கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டவனையும் உடன்படிக்கை வருதுப்பா. கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாவே, ஏன் இதுல கொஞ்சம் அரை லோஃப் ரொட்டி சாப்பிடுவானா, ஒரு சின்னது கொஞ்சம் நீ எடுத்தாவே உனக்கும் கர்த்தருக்கும் ஒரு உடன்படிக்கை வருது. ஹalleluya ஹalleluya. Praise the Lord, praise. யோவான் 15ஆம் அதிகாரத்துல கர்த்தர் எண்ணில் நிலைத்திருங்கள், எண்ணில் நிலைத்திருங்கள், நான் உங்களை நிலைத்திருப்பேன் சொன்னே வரார். எப்படி நிலைச்சிருக்கிறது? நிலைத்திருக்கிறதுனா இப்படிதான். படி பாஸ்டர், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருப்பேன். கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. Come on, come on. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise. கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு. ஆமென், ஆமென். எங்க பிள்ளைங்களுக்கு நான் என்ன பிரீச் பண்ணிட்டோம், கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு. நிலைச்சிருக்கிறதுனா இப்படிதான்ப்பா, வேற மெத்தட் இல்ல. என் சரீரத்தையும் என் ரத்தத்தையும் அவங்க போஜன பானம் பண்ணும், இதுல தான் நிலைத்திருக்க முடியும். இங்கிலீஷ், He who eats my flesh he who and eats drinks my my blood, he who eats my flesh and drinks my blood abides in me, and I in him. I am abiding in him. He who eats my flesh and drinks my blood abides in me and I in him. Master, brother, sister, பரிசுத்த திருவந்து ரொம்ப தேவை. பைபிள்ல சொல்லுது, அவருடைய ரத்தத்துக்கும் அவர் சரீரத்துக்கும் நம்ம பங்காளியா இருக்கிறோம். அவர் எலும்புக்கு எல்லாத்துக்கும் நீ நான் பங்காளி. அவருடைய எலும்புல அவருடைய சரீரத்துல நோவே இல்லை, நோவை குணமாக்கும். நோவை குணமாக்குற எல்லா பவரும் அவருடைய சரீரத்துல இருந்தது. அந்த சரீரத்தை தொட்டாவே சுகமாவாங்களாம். ஆனா நீ நானும் என்ன பாக்கியம், அந்த சரீரத்தையே புசிக்கிறோம், சாப்பிடுகிறோம். தொட்டாவே சுகம், அந்த சரீரம் தொட்டாவே சுகம். ஆனா நீ நானும் சாப்பிடுவோம். பிதாவே, உன் குமாரன் எங்களுக்காய் பிட்ட சரீரமாக இதை நாங்கள் மனதார விசுவாசிக்கிறோம், இதை நம்புறோம். இந்த சரீரத்தை சாப்பிடும்போது எங்களுக்கு சுகம் உண்டு என்று விசுவாசத்துல சாப்பிடுங்க, நிச்சயமா சுகம் கிடைக்கும். உன் குமாரன் எங்களுக்காக சிந்தின ரத்தம், அதுதான் உண்மையான பானம். இட்ஸ் a drink indeed, உண்மையான பானம். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், விசுவாசத்தை குடிக்கிறோம். அப்படி குடிங்க, பெரிய காரியத்தை எதிர்பாருங்க. சுக பலன் ஆரோக்கியம் வெற்றி வாழ்வு எல்லாம் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.